மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 22 அதிகாரம் 16 வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இன்றைய மன்னாவின் தலைப்பு, இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்படுவார். கைகளையும் கால்களையும் சிலுவையிலே அறைந்தார்கள். ஆணிகளால் அவருடைய கை கால்களை உருவ குத்தினார்கள் என்று தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. 27 அதிகாரம், மத்திய 27 அதிகாரத்திலே 38 வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். சிலுவையில் அவரை அறைந்தார்கள். வலது பக்கத்திலே ஒருவனை, இடது பக்கத்திலே ஒருவனை கூடவே அவருடைய கூட சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்கிற, சிலுவையில் அறையப்பட்டார் படுவார் என்கிறதான அந்த வார்த்தை நிறைவேறும்படி தீர்க்க தரிசனமாக இந்த 22 சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட, உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா. ஒப்பு கொடுத்தீரையா. உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக பாவிகளுக்காக, இந்த உலக மக்களின் பாவத்திற்காக நீதிமானாகிய நீர், பாவமே அறியாமல் இருந்த நீர் எங்களுக்காக, இந்த உலக ஜனத்திற்காக அந்த அவ்வளவு பாவங்களையும் உண்மையில் ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்காக நீர் பலியானீரே. நீர் சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுத்தீரே. தகப்பனே, நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிற பண்ணமாக சிலுவையிலே அறையப்பட்டு கடைசி துளி ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்த கொடுத்த நாங்கள் அப்பா உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறதுனாலே எங்களுக்கு மீட்பு கிடைக்கிறது. நோக்கி பார்க்கிறதுனாலே ரட்சிப்பு கிடைக்கிறது அப்பா. கிடைத்திருக்கிற பரிதான ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு நீ எந்த நோக்கத்தோடு சிலுவையிலே அறையும்படி ஒப்புக் கொடுத்தீரோ, உம்முடைய நோக்கம் எங்கள் மூலமாய் நிறைவேற, உம்முடைய சித்தம் நிறைவேற இதை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாதபடிக்கு
உடைய சித்தமில்லாத எந்த ஒரு இடத்துக்கும் நாங்கள் ஆண்டவரே செல்லாத படிக்கு, சித்தமில்லாத எந்த ஒரு காட்சியையும் நாங்கள் பாராத படிக்கு எங்களுக்கு பேர் உதவி செய்யுங்கப்பா. சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எல்படியும் உமக்கு ஒப்பு வைத்தேன் ஆண்டவரே. உன் பேரிலே நாங்கள் எப்போது நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. காரியங்களை நீரே நடத்தி தர வேண்டும் என்று அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஐயா. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கூட இருந்து தாங்கி நடத்தின எங்கள் தேவாதி தேவனே, இனிமேலும் எங்களை நடத்த எங்களுக்கு போதுமானவரே. எங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்டவரே, எங்களுக்காய் காயப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக எங்களுடைய மீறுதலுக்காக குத்தப்பட்டீரே. விழாவிலே குத்தினார்களே அப்பா, தலையில முள்முடி சூட்டினார்களே ஆண்டவரே, எங்களுக்காக அல்லவோ. சிந்த ரத்த துளிகள் எங்களுக்காக அல்லோ, கடைசி துளி ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்த கொடுத்தவரே. இடத்துல எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சிந்திய இரத்தத்தின் நோக்கம் எங்களை நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே அப்பா உடைய நித்திய நீர் எங்களுக்காக அப்பா, எங்களுக்காக நீ உருவாக்கி கொண்டிருக்கிறதான அந்த நித்திய வீட்டுக்குள்ள நாங்கள் கடந்து வரை எங்களுக்கு பேர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.